கடந்த 40 வருட காலமாக நாங்கள் மனித உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே யுத்தம் காலத்திலும் சரி, யுத்தம் முடிவடைந்த காலத்திலும் சரி, அதிகமாக மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் பலராலும் முன்வைக்கப்படுகின்றது. இந்த மனித உரிமைகள் என்றால் என்ன? எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த மனித உரிமைகள் மீறப்படுகின்றது? அது மாத்திரமில்லாமல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சமத்துவம் என்ன? எங்களுடைய நாட்டிலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய சமத்துவம் என்ன? பெண்களுக்கு உரிய இடம் வழங்கப்படுகின்றன. இவைகளை பற்றி இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கிறார் மனித உரிமை செயற்பாட்டாளர் நளினி ரத்னராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். மனித உரிமை செயற்பாடு என்றால் என்ன? இதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்துடன் நாங்கள் இன்றைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். சாதாரணமாக ஒரு மனிதன் அரசியல், குடியியல், பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகளை சமனாக அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்கான இடம் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் இந்த உரிமை மறுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் நாங்கள் மனித உரிமை மீறப்படுவதாக கருத்தில் கொள்ளலாம். இந்த மனித உரிமை என்கின்ற பொழுது உங்களுடைய செயற்பாடு, அதாவது மனித உரிமைகளை பொறுத்தவரையில் பலவிதமான உரிமைகள் இருக்கின்றன. இதில் நீங்கள் அடங்குவது இந்த பகுதிக்குள்? இது ஒரு பரவலான பகுதி மனித உரிமை என்று சொல்வது. நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், காணாமல் போனோர், கடத்தப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற செயற்பாட்டின் மூலமும் நிறைய பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும், தீர்மானம் எடுக்கும் மட்டங்களில் பெண்கள் வர வேண்டும் என்றும், தற்போதைய காலப்பகுதியில், போருக்கு பின்னான காலப்பகுதியில் இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவோம், அதில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு நாங்கள் எவ்வாறு தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் என்ற மாதிரியான செயற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது நாங்கள் பெண்களை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றோம். பெண்கள் கடந்த காலங்களிலே கடத்தப்பட்டார்கள் அல்லது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டார்கள். அது மாத்திரம் அல்லாமல் பெண்களின் மீது அதிகமான இந்த மீறல்கள் இடம்பெற்றது, அவர்களுடைய உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது. இதில் உங்களுடைய கருத்துப்படி எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள்? இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது. நமக்கு தெரியும், இந்த தகவல் அறியும் உரிமை எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் கருத்து சுதந்திரமும் மறைக்கப்பட்டிருந்த காலம். இன்னும் எங்களுக்கு சரியான தகவல் பெற்றுக்கொள்ளும் உரிமை வழங்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் காணாமல் போனோர், கடத்தப்பட்டோர் பற்றிய சரியான புள்ளி விபரமோ எண்ணிக்கையோ யாரிடமும் இல்லை. ஏனென்றால் இது பல காரணங்களுக்காக வேண்டி அரசியல் மற்றும் தேசிய பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு கடந்த அரசு முக்கியமாக இந்த விடயங்களை மறைத்து வைத்திருக்கின்றார்கள். அன்னளவாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்த ஆணைக்குழுக்கள் வடக்கு கிழக்கு போகும்போது குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றது, நம்பர்களும் மாறிக்கொண்டே போகின்றது. இப்ப அண்மையில் வந்த கணிப்பின்படி 20,000 பேர் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக நான் எல்லா களங்களுக்கும் போகின்றேன். அண்மையில் கூட திருவோணமலையில் காணாமல் போர், கடத்தப்பட்டவர்களின் குடும்பங்களை நான் சந்தித்த போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எந்த குழுக்கும் போய் நாங்கள் முறைப்பாடு செய்யவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு அழுத்து போய்விட்டது, இது பிரயோசனம் இல்லை, இந்த அரசில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சர்வதேச விசாரணை ஒன்றுதான் வேணும் என்று சொல்லி நிறைய பேர் முன்வருகின்றார்கள். அதாவது நளினி அவர்களே, கடந்த காலங்களில் 20,000க்கு அதிகமானோர் காணாமல் போயிருக்கின்றனர். இதில் வகை ரீதியாக, அதாவது பிரிக்க போனால், நாங்கள் இரண்டாக பிரிக்க போனால் அல்லது பெண்கள் ஆண்கள் என்று பிரிக்க போனால் இதில் பெண்களின் சதவீதம் எப்படி இருக்கிறது, ஆண்களின் சதவீதம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? பெண்களின் சதவீதம் மிகவும் குறைவாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த நாட்டிலும் போர் நடந்தாலும், ஒரு ஆயுதப்பணாக்கு நடந்தாலும், அங்கே நேரடியாக பாதிக்கப்படுவது, அதாவது இறந்து போவது அல்லது காணாமல் போவதெல்லாம் ஆண்கள். ஆகவே போருக்கு போறதும் ஆண்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு போரை வடிவமைப்பதும் ஆண்கள், போரை நிகழ்த்துவதும் ஆண்கள், அந்த போரை பற்றி எழுதுவதும் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் நிறைய பேர் தான் ஆண்கள் இழந்து விட்டார்கள். பெண்கள் என்று வரும்போது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் அந்த போரினால் வந்த இழப்பின் வடுவை சுமப்பவர்கள் இன்று வரையும் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் காணாமல் போனோர், கடத்தப்பட்டவருடைய மனைவிமார், பிள்ளைகள் அல்லது தாயார் இன்றும் தங்களுடைய உறவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் கைதிகளாக இருப்பதும் ஆண்களாக இருக்கின்றார்கள். ஆகவே பெண்களின் சதவீதம் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த வடுவை, அந்த பிரச்சனையை இன்று வரை தாங்கிக் கொண்டிருப்பது பெண்களாக இருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த பெண்கள் அரசியல் பிரவேசம் பற்றி. அதாவது பெண்களின் சமத்துவம் என்று குறிப்பிடலாம், நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். பெண்களுக்கு எவ்வளவு தூரம் ஆண்களுக்கு நிகராக சமத்தன்மை வழங்கப்படுகின்றது, அல்லது பெண்களுடைய அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் தான் இந்த பெண்களுடைய அரசியல் பிரவேசம். அண்மையில்
அண்மையிலே கூட சவுதி அரேபியாவில் முதன்முறையாக பெண்களுக்கு அதாவது தேர்தலில் வாக்கு பதிவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருந்தது முதல் முறையாக. ஸோ இதுவும் ஒரு விதமான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விதத்தை பார்க்கும் பொழுது நளினி அவர்களே, இலங்கையில் பெண்களுக்கான இந்த அரசியல் ரீதியான சமத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றதா? 1931ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகள் வாக்களிக்கும் உரிமை பெற முன்னே இலங்கை பெண்களுக்கும் ஆண்களும் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. இருந்த போதும் இப்போது கிட்டத்தட்ட 85-90 வருடங்கள் கடந்த பின்னும் இன்றும் எங்களுடைய பாராளுமன்றத்தில் 5.8% பெண்கள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை சனத்தொகையில் 52% பெண்கள், 58% வாக்களிக்கின்றார்கள். பெண்கள் தான் கூட வாக்களிக்கின்றார்கள். இருந்த போதும் அரசியலில் பெண்களின் பங்கு என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்கள் எடுத்துக்கொண்டு போனால் ஒரு விதம் தான் இருக்கின்றது. இது பெண்களை அரசியலில் உள்வாங்குவதற்கு ஆண் அரசியல் தலைமைகளும் ஆண் அரசியல்வாதிகளும் இன்னும் அக்கறை காட்டவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. அதாவது பெண் அரசியல்வாதிகள் உள்வாங்கப்படாமை என்கின்ற குற்றச்சாட்டை பொறுத்தவரையில், அதாவது இது அரசியல்வாதிகளுடைய பிழையா, அல்லது பெண்கள் இதற்கு நாங்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட வேண்டும், நாங்கள் வெற்றி பெற வேண்டும், எங்களது பெண் இனத்திற்காக நாங்கள் முன்வர வேண்டும் என்கின்ற அவர்கள் முன்வருகின்ற பட்ச வீதம் இந்த குறைவாக இருக்கின்றது, அவர்கள் முன் வருகின்ற வீதம் குறைவாக இருக்கின்றதா? இப்போது பெண்கள் வருகின்றார்கள். நீங்க சொன்னது போல் பெண்கள் முன்வரும் வீதமும் குறைவாக இருக்கின்றது. அது காரணம் இருக்கின்றது. வன்முறை தேர்தல் முறை, வன்முறை அரசியல் கலாச்சாரம், குத்து வெட்டு வெடி அப்படி போன்ற இந்த குண்டர்களும் குண்டாந்தடிகளுடன் தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் அரசியல் பிரவேசம் செய்கின்றார்கள். இதுவும் பெண்களுக்கு உசிதமானதாக இல்லை. ஏனென்றால் பெண்கள் இந்த அடிதடிக்கு போவதற்கு விரும்புவதில்லை. மற்றது எங்களுடைய தேர்தல் கலாச்சாரத்தை பாருங்கள். தேர்தல் காலங்களில் படுபயங்கரமான வன்முறைகள் தோன்றுகின்றன. மற்றது பெண்களை அந்த அவளுடைய நடத்தையை குற்றம் சொல்வது மிகவும் இலகுவாக இருக்கின்றது. இதுக்கெல்லாம் பெண்கள் பயப்படுகின்றார்கள். வந்தால் என்ன நடக்குமோ, எங்களை பற்றி அவதூறு சொல்லிவிடுவார்களோ. அது மட்டுமல்ல, இந்த குடும்ப பொறுப்பு என்பது பெண்களுடைய தலையில் சுமத்தப்பட்டிருப்பதால் அவள் அரசியலுக்கு வந்தால் அவள் 2 வேலையை செய்ய வேண்டும். ஆனால் ஆண் அரசியல்வாதிக்கு அப்படி அல்ல. அவர் வெளி வேலையை செய்து போட்டு வீட்டுக்கு போனால் அவருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும், உடுப்பு கழுவி கொடுக்க எல்லாம் ரெடியா இருக்கு. பெண்களுக்கு அப்படி அல்ல. ஆனால் பெண்களின் பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று என்பதை இத்திய காலப்பகுதியில் பெண்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். நிறைய பெண்கள் வருகின்றார்கள். நிறைய நிறுவனங்கள் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. பெண்கள் இப்போதும் முன்னுக்கு வருகின்றார்கள். ஆனால் வேட்பு மனுவில் கூட பெண்களை உள்ளடக்காத அரசியல் கட்சிகள் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. அதாவது நளினி அவர்களே, இப்பொழுது வந்திருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்களில் 125% பெண் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அது பாராளுமன்றத்திலும் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் அதற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றார்கள். பிரதமர் அவர்களும் அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றார்கள். இதில் இந்த 25% கிடைக்குமா? ஏனென்று சொன்னால் வட்டார முறையில் சில தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் புதிய தேர்தல் முறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இவையின் கீழ் இந்த 25% சாத்தியம் பெறுமா? இந்த 25% உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களுக்கான இடம் கிடைக்குமா? இதுல இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக 25% உள்ளூராட்சி மன்றங்களில் மட்டும் கொடுப்பது என்பதற்கு நாங்கள் உடன்பாடு அல்ல. எங்களுக்கு பாராளுமன்றத்திலும் 33%, குறைந்த அளவு 33% வேட்பு மனுக்களிலும் மற்றும் அந்த ஒதுக்கீடு மூலமும் எங்களுக்கு பெண்களுக்கு அரசியலில் பெண்களின் பங்கு கொடுக்கப்பட வேண்டும். மற்றது இந்த 25% மொத்தமாக அரசு முடிவுக்கு வர வேண்டும் என்பது அல்ல. நான் கூறிக்கொள்வதெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய அரசியல் யாப்பில் தங்களுடைய கட்சி யாப்பில் குறைந்தது 25% பெண்களுக்கு நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதில் இடம் கொடுப்போம், கிடைக்கும் ஆசனங்களில் 25% பெண்களுக்காக ஒதுக்குவோம் என்று மாற்றங்களை செய்தால் அது ஆட்டோமேட்டிக்காக பெண்களை 25% கொண்டு வந்துவிடும். அரசுதான் இதுக்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றல்ல. எங்களுடைய கோரிக்கை 25% காணாது. அது பாராளுமன்றத்திலும் 33% இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாகின்றது. அவை ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கட்சி யாப்பில் மாற்றத்தை கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக பெண்கள் அரசியலுக்கு வருவார்கள். அதாவது இன்னும் ஒரு விடயம் தான், இந்த பெண்களுக்கான அனைத்து இடங்களிலுமே சமத்துவம் கிடைக்கின்றதா?
தேர்தல் ஒரு விடயத்தை நாங்கள் விட்டுவிடலாம். அதற்கான அந்த அந்த முறைகள் சரிவர வந்துவிட்டால் அது நடைமுறைக்கு வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. நாங்கள் இதை விட்டு சற்று வெளியில் வரலாம். அதாவது பெண்களுக்கான சம உரிமை அனைத்து இடங்களிலும் கிடைக்கின்றதா? தொழில் ரீதியாக இருக்கட்டும், அவர்களுடைய வேறு பிரச்சனைகள் ரீதியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு ஒரு விதம் இருக்கின்றது. இந்த அனைத்து விடயங்களிலுமே பெண்களுக்கான சம உரிமை வழங்கப்படுகின்றதா? ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு பெண் மதிக்கப்படுகின்றாளா? அவளுக்கு வழங்க வேண்டிய அந்த இடம் சரியாக கிடைக்கின்றதா? முதல் சம உரிமை என்றால் என்ன என்பதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது ஆணை போல் பெண்ணுக்கும் சம சந்தர்ப்பமும் சம வாய்ப்பும், அதன் மூலமாக பெண்ணும் ஆணை போல் சம பலனையும் அடைய வேணும். அப்போதுதான் அவளுக்குரிய உரிமை அவளுக்கு அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். அரசியல் என்று வரும்போது இன்னும் பெண்களுக்குரிய அரசியல் உரிமை வழங்கப்படவில்லை. நாங்கள் பின்னுக்குத்தான் நிற்கின்றோம். உதாரணமாக அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தமிழ் மக்கள் பேரவை எடுத்துக்கொண்டால் அதில் 27 பேர் பேரவையில் உள்ள சகலரும் ஆண்களாக இருக்கின்றார்கள். இது மிகவும் நகைப்புக்குரிய கேலிக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் வடக்கு கிழக்கு மண் பெண் போராளிகள் இருந்த எல்லா ஆயுத குழுக்களிலும் பெண்கள் ஆணுக்கு சமனாக போராடிய மண்ணாக இருக்கின்றது. அது அரசியல் துறையாக இருக்கட்டும், கடல் படையாக இருக்கட்டும், கடல் புலிகளில் பெண்கள் இருந்தார்கள், அரசியல் துறையில் பெண்கள் மிளிர்ந்தார்கள். இப்ப இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களும் பெண்களாக இருந்தார்கள். அப்போது சமத்துவம் இருந்தது. பெண்கள் ஆண்களுக்கு நிகர் என்ற கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டுத்தான் இந்த ஆயுத குழுக்களில் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இன்று ஒரு 6 வருடம் ஆன நிலையில் இந்த அரசியல் கட்சிகளோ இந்த புதுசாக முளைக்கும் இந்த பேரவைகளோ பெண்களின் பங்களிப்பை பற்றி உணர்ந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு, அதாவது தமிழ் மக்கள் பேரவையில் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் அந்த பேரவையில் ஒரு இடம் இருக்கின்றது. இந்த மிஸ்ஸஸ் என்கின்ற ஒரு முன்மொழியை போட்டு அதன் ஒரு கோடிட்டு இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இது ஏன் இவர்கள் இப்படி ஒரு பிளாங்க், அதாவது இடைவெளியை வைத்து விட்டிருக்கிறார்கள்? இந்த இடைவெளியில் யாரை நிரப்ப போகிறார்கள்? இந்த பேரவையில் இருந்த ஒருத்தரை நான் கேள்வி கேட்டேன், இது என்ன அநியாயமாக இருக்கின்றது, நீங்கள் ஏன் பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? அவர் சொல்லுகிறார், பேரவை தொடங்கிய காலத்திலிருந்து, இந்த கலந்துரையாடல்கள் நடந்த காலத்திலிருந்து பலரும் இதை பற்றிய குரல்களை எழுப்பினார்கள். பெண்களின் பங்களிப்பு இங்கே முக்கியத்துவம் என்று பேரவை ஆரம்பித்து விடுது, போக போக வரும். நாங்களும் நிபுணத்துவம் வாய்ந்த பெண்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு செயற்பாட்டாளர்களை விட துறைசார் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், மிகவும் நகைப்புக்குரிய விடயம். வடக்கு கிழக்கில் ஆளுமை மிக்க எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள். சரி, செயற்பாட்டாளர்கள் வேணாம், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வேணாம், அல்லது முன்னாள் போராளிகள் வேணாம் என்று சொல்வதை ஓகே அப்படி எடுத்துக்கொண்டாலும் இல்லை, நான் ஒரு விடயத்துக்கு வர வேண்டும். செயற்பாட்டாளர்கள், முன்னாள் போராளிகள், இவர்கள் தேவைப்படுவது தேர்தல் காலங்களில் மாத்திரமா? அந்த கேள்விக்கும் விடையோடு நீங்கள் செல்லலாம். அதாவது தேர்தல் காலங்களில் மட்டும்தான் முன்னால் இருக்கக்கூடிய அந்த போராளிகளுடைய மனைவிகளாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தார்களாக இருக்கட்டும், அல்லது அந்த போரில் ஈடுபட்ட இடம் பிடித்த யுத்தம் செய்த பெண்களாக இவர்களை இணைத்துக் கொள்வது இந்த தேர்தல் காலங்களில் மாத்திரமா? ஏன் அவர்கள் இவ்வாறு இந்த மாதிரியான தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் மக்கள் பேரவை பொதுவான ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இப்படியான சில விடயங்களுக்கு செல்வதற்கான காரணம்? இந்த மக்கள் என்று சொல்வதிலே எனக்கு சந்தேகம் இருக்கு. மக்கள் என்றால் யார்? ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் மக்கள். ஆனால் அங்கே நாங்கள் தமிழர் தேசிய பிரச்சனைக்கு விடை காண போகின்றோம் என்று இருப்பதெல்லாம் ஆண்கள். ஆனால் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இன்று வரைக்கும் யுத்தத்தின் வடுக்களுக்கு முகம் கொடுத்தது பெண்கள். ஆகவே அவர்களை உள்வாங்கவில்லை. காணாமற் போனோர், கடத்தப்பட்டோரோடு இன்று வரை ரோட்டில் அலைவதெல்லாம் பெண்களும் இந்த செயற்பாட்டாளர்களும் தான். அவர்களுடைய அறிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபையை கொடுப்பதோ தகவல் திரட்டுவதோ எல்லாம் செய்வர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். நீங்க சொன்னது போல் ஒரு அரசியல் மேடையில் கூட்டம் நடந்தால் அங்கே வருபவர்கள் பெண்களாக இருக்க வேண்டும். என்ன, பெண்களின் முகம்தான் அங்கே அந்த மேடையை அலங்கரிக்கும் அல்லது பார்வையாளர்களாக இருப்பார்கள். அல்லது துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் போதும் அங்கேயும் பெண்கள் தான் பாவிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த பெண்களை இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அலங்கார பொருட்களாக பாவித்து விட்டு தீர்மானம் எடுக்கும் மட்டம் என்று வரும்போது ஆண்கள் மட்டும்தான் மேடையில் இருக்கின்றார்கள், மேசையில் இருக்கின்றார்கள். நாங்கள் தேசிய பிரச்சனைக்கு முடிவு காண போகின்றோம், இதை பற்றிய கலந்துரையாடல்களை செய்ய போகின்றோம் என்று தீர்மானம் எடுக்கும் மட்டங்களுக்கு பெண்கள் வேண்டாம், நாங்களே இதை பார்த்துக் கொள்வோம் என்ற தோரணையில் தான் இவர்களுடைய போக்கு இருக்கின்றது. ஏன் நளினி அவர்களே, பெண்களுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதி இல்லை என்று நினைக்கின்றார்கள்? அல்லது உங்களுடைய கருத்தின்படி பெண்களுக்கு சரிவர ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாதா? சில
விடயங்களை நான் பின்னே சுட்டி காட்டுகின்றேன். இந்த பெண்களுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய தகுதி இருக்கின்றதா இல்லையா? நீங்கள் ஒரு பெண் என்ற வகையிலே கட்டாயமாக பெண்களுக்கு தீர்மானம் எடுக்கும் தகைமையும் திறமையும் நுண்ணறிவும் ஆற்றலும் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இந்த தந்தை வழி சமூக கட்டமைப்பில் அல்லது ஆணாதிக்க முறை கட்டமைப்பில் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், தீர்மானம் எடுக்கும் மட்டங்களில் வரக்கூடாதவர்கள் என்ற ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு கட்டமைப்பு, ஒரு மனப்பாங்கு காணப்படுவது இப்போது இருக்கும் இந்த அரசியல் தலைமைகளுடன் இரத்தத்தில் ஊறியுள்ளது. ஆனால் இதே அரசியல் தலைமைகள் தான் புலிகள் இருந்த காலங்களிலும் சரி, மற்ற ஆயுத குழுக்கள் இருந்த காலங்களிலும் சரி, பெண்களும் ஆண்களுக்கு சமன் என்ற ஒரு நிலையில் அரசியல் களத்திலும் கூட தமிழினி போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே இப்போது பெண்கள் தேவை இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. இது மிகவும் ஒரு மனவருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது தேர்தல் காலங்களில் பெண்களின் வாக்குகளை சுரண்டுவதற்காக சில கட்சிகள் செயற்படுகின்றன. அதன் காரணமாக பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய வாக்கு சுரண்டுதல்களில் ஈடுபடுவார்கள். அது மாத்திரமில்லாமல் சில தேவையான அலங்கார பொருட்களாக பெண்களை பாவித்துக் கொள்வார்கள் எந்த விடயங்களிலும். இருப்பினும் இப்படியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் பெண்கள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கப்படுகின்றது. இருந்தும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? இந்த தமிழ் மக்கள் பேரவையில் பெண்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை, இது எதிர்காலத்தில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் எழுப்பப்பட்டிருந்த ஒரு கேள்வியை குறிப்பிட்டீர்கள் முதலிலே, நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் ஒருவருடன், ஏன் இதில் பெண் பிரதிநிதித்துவம் ஒன்று இல்லை என்பது. இதற்கு கிடைத்த விடை என்ன? உங்களுடைய பதில் என்ன? இல்ல, அவர் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்களும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆளுமைகளை என்றால். செயற்பாட்டாளர்கள் வேணாம், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வேண்டாம் சொன்னால் ஓகே. ஆனா ஒரு பேராசிரியர், ஒரு சட்டத்திரணி பெண்கள் இல்லையா வடக்கு கிழக்கில்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்கியூஸாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. இது இவர்களுக்கு பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இல்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எடுக்கும் எந்த முடிவும் தண்ணீரில் எழுதிய எழுத்தாகும் என்பதுதான் எனது கருத்து. அதாவது இந்த விடயம் மனித உரிமை பிரச்சனைக்குள் எவ்வாறு உள்வாங்கப்படும்? அதாவது ஒரு பெண்ணுக்கு இந்த இடத்தில் வழங்கப்படவில்லை, இது ஆண்களினால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, இது மனித உரிமை ரீதியாக எப்படி பார்க்கப்படும்? இது கட்டாயம் இந்த நடந்து முடிந்திருக்கும் அல்லது நடந்து கொண்டிருக்கும் மனித உரிமை மீறல்களுக்கான நியாயத்தையும் தீர்வையும் பெற்று தருவதற்கு இவ்வாறான ஆண்கள் அமைப்புகள் ஒருபோதும் வழிவகை சமைத்து தர மாட்டாது. ஏனென்றால் இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் வரும்போது நடந்திருக்கின்றது பிரச்சனை, அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு மாற்றி தீர்வு கொடுக்க வேண்டும். இப்படியான கட்டங்கள் அந்த நேரங்கள் இந்த பெண்களுடன் கலந்துரையாட வேண்டும். ஏனால் பாதிக்கப்பட்டு இருப்பது பெண்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள், விதவைகளாக இருக்கின்றார்கள், என்று பாலியல் தொழில் செய்வதற்கு கூட பொருளாதார ரீதியால் பாதிக்கப்பட்டிருப்பது பெண்களும் பிள்ளைகளும். ஆகவே அவர்களுக்கு என்ன தீர்வு வேணும் என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தீர்வு வேணும் என்பதை ஆண்கள் முடிவெடுக்க முடியாது. பாதிக்கப்பட்ட பெண்களின் பங்களிப்பு இருந்தால்தான் எங்கள் நாட்டில் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியும். இறுதியாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் நளினி அவர்களே? எதிர்வரும் காலங்களிலாவது அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பேரவைகளும் தங்களுடைய தேர்தல் காலங்களில் பெண்களுடைய பங்களிப்பையும் தீர்மானம் எடுக்கும் மட்டங்களில் பெண்களின் முக்கியத்துவம் உணர்ந்து அவர்களை வேட்புமனு தாக்கல் செய்யும் போது 3 ஆண்கள் என்றால் அதில் ஒரு பெண்ணையாவது, குறைந்தது ஒரு பெண்ணையாவது வேட்புமனுவில் அவர்கள் போட வேண்டும். அதே போல் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் போது, அது உள்ளூராட்சி மன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களையும் 3க்கு 1 என்ற வீதத்தில் உள்வாங்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் நாட்டை பொறுத்தளவில் ஆயுத முரண்பாடு நடந்த ஒரு நாட்டில், இவ்வளவு பாரிய மனித உரிமை மீறல் நடந்த நாட்டில் பெண்களின் அறிவு, நுண்ணறிவு, திறன், அவர்களுடைய தீர்மானம் எடுக்கும் மட்டங்களில் கண்காணிப்பதில் கூட பெண்களை அவர்கள் ஈடுபடுத்தாவிட்டால் எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போவதும் இல்லை. எங்களுடைய இந்த பாலியல் தொழில் செய்யும், வறுமையில் வாடும், போரால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த உய்வும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைய தினம் நாங்கள் பெண்கள் பற்றி பல விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய சமத்துவங்கள், பெண்களுக்கான மனித உரிமை மீறல்கள் பற்றி பேசியிருந்தோம். எங்களுடைய கலையகம் வருகை தந்து எங்களுடன் பல விடயங்களை கலந்தாலோசித்தமைக்கு நளினி ரத்னராஜாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்று இங்கு இந்த லங்காஸ்ரீ கலையகத்துக்கு என்னை அழைத்து முக்கியமாக பெண்களும் அரசியலும் என்ற பகுதியை என்னுடைய கருத்தை சொல்வதற்கு இடமளித்த லங்காஸ்ரீக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் ஒரு தலைப்புடன் இன்னும் ஒரு கலந்துரையாடல் மூலம் உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் வணக்கம்.